நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் மாணவிகள் மது குடித்த வீடியோ வெளியாகி பெற்றோரை அதிர வைத்த நிலையில் அந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பு தற்போது திருவாரூரில் அரசு கல்லூரி மாணவிகள் பீர் குடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவாரூர் கிடாரம் கொண்டான் பகுதியில் தியாகராஜா கோவில் வளாகத்தில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க. இந்த கல்லூரியில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் பங்கேற்கும் மாணவிகள் நடன ஒத்திகையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கிருந்த 5க்கும் மேற்பட்ட மாணவிகள் சிலர் மது அருந்தி இருக்காங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இதனை பார்த்த பலரும் அதிர்ச்சியும் அடைந்திருக்காங்க. இந்த வீடியோவில் மாணவிகள் வகுப்பறையில் அமர்ந்திருக்காங்க. கையில் பாட்டில் ஒன்றை வைத்துக்கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் மது அருந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுங்க என்று மாணவிகள் பேசிக்கொள்ளும் காட்சிகள், பீர் பாட்டிலை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளும் காட்சிகளும் அதிர வைப்பதாகவே இருக்கு. இது மட்டுமின்றி குடித்து விட்டு மயங்கிவிடக் கூடாது, ஒழுங்காக ஆட வேண்டும் என்று ஒரு மாணவி அட்வைஸ் சொல்லிக்கொண்டு பீர் பாட்டிலை கைமாற்றி விடுறாங்க. இந்த காட்சிகளை பார்த்த இரத்த கண்ணீர் வடிக்காத குறையாய் பெற்றோர்கள் பதறியும் இருக்காங்க. சுமார் 1 நிமிடம் ஓடக்கூடிய இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் கூறப்படவில்லை. மாணவிகளுக்கு உரிய முறையில் அட்வைஸ் செய்து சமுதாய சீர்கேடுகளை தரும் இத்தகைய செயல்களில் இனிமேல் படிக்கும் காலத்தில் எந்த ஒரு மாணவ மாணவியரும் ஈடுபடக்கூடாது என்பதை உறுதி செய்ய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உரிய கண்காணிப்பு மற்றும் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வராங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் சீருடையிலேயே அமர்ந்து மாணவிகள் மது குடித்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் நடத்திய விசாரணையில் 6 மாணவிகள் சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெற்றோர்களை அதிர வைத்த நிலையில் இதன் தாக்கமே இன்னும் நீங்காத நிலையில் அதற்குள் திருவாரூரில் கல்லூரி மாணவிகள் மது குடித்த காட்சிகள் வெளியாகியிருப்பது சமூகம் எதை நோக்கி செல்கிறது என்ற கேள்வியும் எழுப்புவதாக அமைந்திருக்கு. திரைப்படங்களிலும் சர்வசாதாரணமாக மது குடிக்கும் காட்சிகளை காட்சிப்படுத்தும் இயக்குநர்களும் அதில் நடிக்கும் நடிகர்களும் கொஞ்சம் சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வராங்க. குடிப்பது குடிப்பழக்கத்திற்கு ஆளாவது என்பதற்கு வெறும் சினிமாவை மட்டும் பொதுவாக கை காட்டி விட்டு செல்ல முடியாது என்றும் இதில் பெற்றோர்கள் பங்கும் முக்கியமானது என்றும் சமூக ஆர்வலர்கள் அறிவுறுத்துகிறாங்க. அதாவது வீட்டில் உள்ள ஆண்கள் குடித்துவிட்டு வருவது, வீட்டில் வாங்கி வைத்து குடிப்பது போன்ற செயல்களை சிறு வயதிலிருந்தே பார்த்து வரும் குழந்தைகள் இது போன்ற தவறான பழக்கங்களுக்கு உதப்படுகிறார்கள் எனவும், வீட்டில் உள்ளவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வதோடு மாணவ மாணவிகளும் இது தொடர்பாக உளவியல் ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாகவே இருக்குது. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.